வணக்கம். மாவு ஜவ்வரிசின்னு சொல்லக்கூடிய இந்த ஜவ்வரிசியை வச்சு சூப்பரான பாயசம் செய்யலாம். நல்லா அலசிட்டு ஒரு டம்ளர் அளவு ஜவ்வரிசி, பிஞ்ச் ஆஃப் கல்லுப்பு சேர்த்து 2 டம்ளர் தண்ணி வச்சு 3 விசில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கிளாஸியாக வெந்து வந்துடும். கூடவே 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் அதாவது பன்னீர், 1 டம்ளர் அளவுக்கு சீனி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சீனிக்கு பதிலாக நீங்கள் மில்க் மேட் சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக முந்திரியை வதக்கிட்டு அதுக்கப்புறமா திராட்சை போட்டு எடுத்தீங்கன்னா ஈவனாக குக்காய் வரும். பார்க்குறதுக்கு லைட் ப்ரௌனில் இருக்கும். கூடவே நல்லா காய்ச்சின பால், இது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1 டம்ளர் ஜவ்வரிசிக்கு 3 டம்ளர் பால் போதும். அப்படியே கொஞ்சம் லிக்விட் ஆயிடுச்சுனாலும் ஈஸியாகவே 10 மினிட்ஸில் கெட்டி ஆகிடும். இது வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து ஒரு டெசர்ட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். சாதாரணமாகவும் இதை சூப்பராக சாப்பிட்லாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசியில் ஒரு தடவை பாயசம் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.